கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் வச்சு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து அந்த கட்சியோட தலைவர் விஜய் தலைமையில் இந்த தமிழ்நாட்டில் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்ட மரணங்களுக்கு எதிராக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அந்த கட்சியோட தொண்டர்கள் வந்து சாலையில் இருந்த அந்த தடுப்பு கம்பிகளெல்லாம் உடைச்சி போட்டாங்க, செடிகளெல்லாம் உடைச்சி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வந்தது. அப்புறம் அந்த கட்சியோட தலைமை வந்து அது எல்லாத்தையும் நாங்களே சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. நல்ல விஷயம், உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இப்போ நம்மளோட கேள்வி என்னென்னா, ஒரு கட்சியோ இல்லை ஒரு அமைப்போ போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டால் காவல்துறை வந்து ஒரு ரோட்லையா போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க? அதுவும் ஒரு குறுகலான ஒரு சின்ன ரோட்டில் அதில் போக்குவரத்தை நிப்பாட்டிட்டு அந்த ரோட்டில் அனுமதி கொடுத்துருக்கீங்க. அந்த கட்சிக்கு ஏற்கனவே நிறையா தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ அதிகமான பேர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கூடும்போது அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விசாலமான ஒரு பெரிய இடத்த ஒதுக்காமல் ஒரு குறுகலான ஒரு சின்ன ரோடை, அதுவும் அதில் போய்கிட்டு இருக்கிற போக்குவரத்தை நிப்பாட்டிட்டு அனுமதி கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த ரோட்டில் போக்குவரத்தை நிப்பாட்டினதுனால அந்த ரோட்டில் போக வேண்டிய மக்களெல்லாம் வாகனங்கள்லாம் வேறு வழிகளில் திருப்பி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த வழிகளெல்லாம் அந்த ரோட்லலாம் எவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கும். அப்போ இவ்வளோ நெருக்கடியான ஒரு இடத்துல அனுமதி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு பெரிய மெரினா பீச் சும்மா தானே கிடைக்கும். மெரினா பீச்சில் ஒரு ஓரமாக அனுமதி கொடுத்தா அங்கே போராட்டம் நடத்திட்டு போகிறாங்க. இல்லை இந்த போராட்டம் நடத்துறதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு மைதானத்தை உருவாக்குங்க. நாட்டில் எவ்வளவோ மைதானத்தை உருவாக்குறீங்க. ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறதுங்கிறது எல்லாரோட அடிப்படை உரிமை. அதனால் போராட்டம் நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு மைதானத்தை உருவாக்கி வைக்க வேண்டியதானே. அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒரு குறுகலான சாலையில் அனுமதி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்போ அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த கட்சியோ இல்லை அந்த அமைப்போ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் இதில் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இங்கே ஆளுங்கட்சியை தவிர வேறு யாருக்குமே வந்து மக்கள் ஆதரவு கிடையாது, வேறு யாருக்குமே வந்து கூட்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்காக போராட்டம் நடத்தக்கூடியவங்க அதிகமான கூட்டத்தை கூட்டி காட்டிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சின்ன குறுகலான சாலையில் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. இப்போ ரோட்டில் இருக்க அந்த தடுப்பு கம்பிகள்லாம் என்ன தரத்தில் அதெல்லாம் அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். அதனால் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க கம்பியை உடச்சி போட்டாங்க, செடியை உடச்சி போட்டாங்க அப்படின்லாம் சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதிங்க.